வணக்கம் நண்பா. எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்த நடிகர்கள் அண்ட் டைரக்டர்கள் விஜய்க்கு ஒரு மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அது யார் யாருன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ லாஸ்ட்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட்ல பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க போறது சிபிராஜ் அவர்கள் தான். அவங்க அப்பாவே பொறாமப்படுற அளவு அவர் எவ்வளவு பெரிய விஜய் ஃபேன்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சோசியல் மீடியால அப்பாவும் பையனும் எந்த மாதிரி எல்லாம் அடிச்சுப்பாங்கன்னு எல்லாருமே பார்த்த விஷயம் தான். அவர் விஜய் அவர்கள் போட்ட அதே காஸ்டியூம்ல என்ட்ரி ஆகி போட்டு போயிருந்திருப்பாரு. ஆக்டர் விக்ரம் ஒயிட் ஷர்ட் சாண்டில் கலர் பேண்ட்ல அதே அப்பீரியன்ஸ்ல வந்து இருப்பாரு. விக்ரமும் விஜயும் எந்த அளவுக்கு அந்த ஒரு லவ்விங்கான ஒரு பாண்டிங்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இது நார்மல் காஸ்டியூம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எலெக்ஷன் நேரத்துல அது நார்மலாவே போட்டு வந்தாலும் ஆதரவு டிவிக்கு அப்படின்னு பேசப்படும், சொல்லப்படும். அப்புறம் ஆக்டர் அருண் விஜய் ஃபேமிலி ஓட்டர்ஸா வந்து இருந்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சீனியர் ஆக்டரான விஜயகுமார், அதாவது அருண் விஜயோட அப்பா அவர்கள் விஜய் காஸ்டியூம்ல என்ட்ரி கொடுத்து செதற விட்டுருப்பாரு. அண்ட் அருண் விஜய் அவர்கள் டிவிகே சாங் இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டு இருந்திருப்பாரு. அடுத்ததா யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்பு அவர்கள் தான். விஜய் போட்ட அதே காஸ்டியூம்ல அப்பேர் ஆயிருப்பாரு. தல ரசிகன், தளபதி தொண்டை அப்படின்னு கெத்த சொல்லலாம். இவருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் இருக்கிற பாண்டிங் நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாதுங்க. ஆக்டர் சூர்யாவோட அப்பா சிவகுமார் ஓட்டு போட்டுட்டு மாற்றம் தேவை, கஞ்சா, பாலியல் வன்கொடுமை, ரேப் கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதனால மாற்றம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டா போயிருந்தாரு. அப்புறமா சாய் அபியங்கர் தான் இப்போ பிரபலமா ஒரு மியூசிக் டைரக்டர்ல பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவரு ஓட்டு பூத்துக்கோ வந்துட்டு போற மாதிரி எங்கேயுமே காணும். பட் விஜய் அவர்களை பொலிட்டிக்கல் என்ட்ரி எலிட்ஸா ஒரு இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு இருந்திருப்பாரு. அது நானும் பார்த்தேன். அதே மாதிரி டைரக்டர் ஆக்சுவலி நார்மலாவே அவரு எந்த அளவுக்கு விஜய் ஃபேன்ன்றது தெரியும். காஸ்டியூம்ல என்ட்ரி ஆகலனாலும் கூட இன்ஸ்டா ஸ்டோரியில விஜயை பத்தி ராஜாவாக உருவாக போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டு இருந்திருப்பாரு. லாஸ்டா ஃபைனலா யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் சிஎம் அவர்கள் தான். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் இந்த வீடியோ, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் ஒரு பேராசையில் கேட்குறேன். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், see you.